பாகவத புராணத்தினுடைய 12வது ஸ்கந்தத்துல எப்பொழுது வருவார், எதற்காக வருவார், யாருக்கு மகனாக தோன்றுவார், எந்த இடத்தில் தோன்றுவார், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம பதார்த்தம் அப்படிங்கிற பேர்ல கிருஷ்ணருடைய இதயம் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது உண்மையா? அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பாக உண்மை. என்ன உண்மைனா, அப்ப நமது இதயத்துக்குள்ளேயும் 2 ஆத்மாக்கள் இருக்கின்றன. அந்த இதய துடிப்பிலும் ஏன் இதய துடிப்புக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நம்மளுடைய வாழ்நாள் நீங்க கேட்டீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. நம்மளுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் தெரியுமா வாழ்வோம்? அன்னைக்கெல்லாம் கலியுகத்தினுடைய எண்டுல 7 வருஷம் தான் வாழ்வோம். கலியுகத்துடைய முடிவுல கிருஷ்ண பகவான் வருவாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அவரோட வருகை எப்படி இருக்கும்? கலியுகத்துல பகவான் கிருஷ்ணனுடைய வருகை இருக்கும் அப்படின்றத நமது பாகவத புராணத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். பாகவத புராணத்தினுடைய 12வது ஸ்கந்தத்துல எப்பொழுது வருவார், எதற்காக வருவார், யாருக்கு மகனாக தோன்றுவார், எந்த இடத்தில் தோன்றுவார், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்மளுடைய வேத கலாச்சாரத்தினுடைய ஒரு முக்கிய மகிமை. என்னன்னா, அப்படி என்னவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் ஒரு முறை சொல்லிடுங்க. என்னவா சொல்றேன். அப்ப எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல்ல பகவத்கீதையை முன்னாடியே சொல்றார் இல்லையா, அவர் என்ன சொல்றார், நான் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ, எப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமோ, அப்பொழுது நான் ஒவ்வொரு யுகங்களும் வந்து கொண்டே இருப்பேன். தர்மம் ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலும் மறுபடியும் மறுபடியும் நான் வந்து கொண்டே இருப்பேன். எதற்காக? அதர்மத்தை அழிப்பதற்காக, சாதுக்களை திருப்திப்படுத்துவதற்காக. அந்த அதர்மம் தலை தூக்கும் போது அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வந்து கொண்டே இருப்பேன். இதுதான் பகவத்கீதையில் அவர் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ பாகவத புராணத்தை என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கலியுகத்தில் இருக்கோம். கலியுகம் ஆரம்பித்து 5000 வருஷங்கள் ஆயிடுச்சு. இது எப்படி நமக்கு தெரியும்னா, கிருஷ்ணர் லீலை நடத்துகிறார். கிருஷ்ணர் நடந்தது ஒரு கதை இல்லை. அதான் அடிக்கடி சொல்லுவேன். கிருஷ்ணருடைய வாழ்க்கை ஒரு கதை நினைத்து கொள்கிறோம். கிருஷ்ணருடைய வாழ்க்கை ஒரு வரலாறு. இந்த பாரத பூமியில் விருந்தாவனத்திலையும் துவாரகையிலும் அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே நம்மளைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்து முடித்து தன்னுடைய லீலைகளை முடித்து கிளம்பும்போது, அவர் முடித்து கிளம்பின நாள் தான் கலியுகத்தினுடைய முதல் நாள். அப்ப கலியுகம் அன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அப்ப கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாங்க, எல்லா விதமான தேவர்களும் எல்லாரும் கேட்கிறாங்க, நீ கிளம்ப போறீங்க. அப்ப இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எப்படி ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கும், தர்மத்தை எப்படி நிலைநாட்ட முடியும், உங்களுடைய ஒரு பங்கு என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த கலியுகத்தில் பாகவத புராணம், ஸ்ரீமத் பாகவத புராணம் அப்படின்ற அந்த புராணத்தினுடைய வடிவமாக நான் எப்பொழுதும் இருப்பேன். அதனால தான் இஸ்கான், நம்ம சொல்லக்கூடிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை என்ன பண்ணுறோம், இந்த பாகவத புராணத்தை கோடானு கோடி பிரிண்டிங் பண்ணி ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கிறோம். வீட்டில் கிருஷ்ணருடைய ஃபோட்டோ இருந்தாலும் நல்லது தான். ஆனால் இந்த பாகவத புராணம் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னால் அவர் என்ன சொல்கிறார், என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ பாகவத புராணத்தை படி. என்னை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாரத புராணத்தில் எல்லாமே இருக்குது. அப்போ அதில் 12வது கடைசி ஸ்கந்தத்தில் அது என்ன அப்படின்னா, பவிஷ்ய புராணத்தினுடைய அங்கம். பவிஷ்ய புராணம்னா பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ காலப்போக்கில் அதர்மம் தலை தூக்கும். இன்றைக்கே பார்க்குறோம், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம், என்னடா ஒரு முடிவே இல்லையா. அதுதான் சார் நான் அடுத்து கேட்க வந்தேன், அதர்மம் இன்னும் தலை தூக்கலையா அப்படின்னு நான் கேட்கலான்னு இருந்தேன். தூக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இன்னும் மோசமாகும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க அந்த 12வது ஸ்கந்தத்தினுடைய முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப மோசமாகும். இப்ப என்ன ஆகும்னா, உதாரணத்துக்கு சொல்றாங்க, ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் இருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னா, ஆணும் பெண்ணும் ஒரு உறவு முறை எப்படி எடுத்துப்பாங்க, அவங்க ஒரு அனோனியம் வெறும் உடல் சார்ந்து இருக்கும். அதே மாதிரி கேசவ பாரலாகசிய அப்படின்னு அர்த்தம்னா, வெறும் கூந்தலுடைய அழகு தான் இன்னைக்கு ஒரு அழகுன்னு சொல்ற மாதிரி ஒரு நிலை வரும். இன்னைக்கு பார்க்கிறோம், நடந்து கொண்டிருக்கு. பிராமணர்கள் வெறும் பூநிலை அணிந்தால் மட்டும் போதும், நான் பிராமணன் சொல்லக்கூடிய நிலை வரும், நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி என்ன ஆகும்னா, வாழ்க்கையினுடைய காலங்கள் குறைந்து கொண்டே வரும், நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஹைட்டு குறைந்து கொண்டே வரும், நடந்து கொண்டிருக்கு. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன சொல்லப்பட்டிருக்கு, கடைசியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்கள் விரக்தியில ஊர்ல வாழ முடியாதுன்னு காட்டை நோக்கி போவாங்களாம். இன்னைக்கு பார்க்கிறோம், சென்னையெல்லாம் இருக்குமான்னு தெரியல, சென்னை நகரம் நரகமாக மாறிக்கொண்டிருக்கு. உண்மையா இல்லையா? உதாரணமா இருக்கு. ஆனால் என்ன ஆச்சு, காட்டை நோக்கி போவோம் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. இதை விட என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்நாள் நீங்க கேட்டீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. நம்மளுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் தெரியுமா வாழ்வோம்? அன்னைக்கெல்லாம் கலியுகத்தினுடைய எண்டுல 7 வருஷம் தான் வாழ்வோம். இந்த 7 வருஷத்துக்குள்ள குழந்தையா இருக்கும்போதே இறந்துருவோமா? இல்ல, பிறப்பு,
முதுமை, நமக்கும் திருமணம் நடக்கும், நமக்கும் வந்து குழந்தை பிறக்கும், 7 வயசுல இறந்து போயிருவோம். 2 1/2 அடி 3 அடிக்கு மேல வளர மாட்டோம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த நபர்கள் வந்து அங்க எப்படி எப்படி வாழ்ந்து கொண்டிருப்போன்றத சொல்றேன். என்ன அப்படின்னா, உணவு கிடைக்காமல் மற்ற மனிதர்களை தாக்கி உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வந்துவிடும் அப்ப. மனிதனே மனிதனை 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 கொன்று தின்னக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் அப்ப. என்ன காரணம் அப்படின்னா, அதர்மம் அவ்வளவு நிறைய ஆயிடும். ஏன்னா அரசர்கள் வந்து சரியான ஆட்சி செய்யல. வ சாதுக்கள் இல்ல, கோயில் வழிபாடு இல்ல, கடவுள் மீது நம்பிக்கை இல்ல, தர்மம்ன்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்படின்ற நிலைக்கு போனதுக்கப்புறம், மனிதனும் மனிதனும் ஒரு மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். பெற்றெடுத்த குழந்தையே உண்ணக்கூடிய மிருகங்கள் இருக்கு. ஒரு பூனை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. பூனையா இருக்கட்டும், ஒரு பன்றிக்குட்டியா இருக்கட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, தான் பெற்றெடுத்த குழந்தையே பசியின் காரணமாக, ஏக்கத்தின் காரணமாக வந்து பசியின் கொடுமையினால அப்படியே எடுத்து உண்ணக்கூடிய உண்மை இன்னைக்கு இருக்கு. ஐயா, ஏன் இவ்ளோ மோசமான வாழ்க்கைக்கு கடவுள் நம்மள தள்ளுறாரு? அது ஏன் அவர் தள்ளல. ஏன்னா நம்ம நம்மளை தள்ளிக் கொள்றோம். பகவானினுடைய விஷயம் அந்த முதல் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். அது எங்க போய் முடியுன்றத சொல்லிடுறேன். அப்ப என்ன பண்றேன், இந்த மாரி நிலை வரும். எவ்வளவு காலங்கள் இருக்கு. நான் இந்த பதில் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். சரி. என்னன்னா, அந்த முதல் கேள்விக்கு, அந்த மாரி ஒரு நிலையில என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல், இதற்கு வேற விடிவு காலமே இல்லையான்ற நிலைக்கு வரும்போது தான், பகவானினுடைய 10வது அவதாரமான கல்கி அவதாரம் வரும். அதற்கு இன்னும் எவ்வளவு காலங்கள் இருக்கு தெரியுமா? 4,27,000 வருஷம் இருக்கு. கடவுளே! 4,27,000 வருஷம். அதற்குள்ள பல 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 பிறவிகள் நாம் எடுத்துருவோம். மனிதனாகவோ, கிருமிகளாகவோ, மிருகங்களாகவோ, தேவர்களாகவோ, மறுபடியும் மறுபடியும் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம்னு ஒவ்வொருடைய தாயினுடைய கருக்கு போயிட்டு 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 வருவோம். அப்ப அப்போ பகவான் திரும்ப வரணும்னா, இன்னும் அத்தனை லட்சம் ஆண்டுகள் நாம ஆமா. ஏன்னா இந்த கலியுகத்தினுடைய டோட்டல் அதுக்குள்ள பகவான் வர்றதுக்குள்ள நான் மனிதனே இந்த உலகத்தையும், நாட்டையும் அழிச்சு அதான் ஒரு சொல்றேன். இன்னைக்கு 4,27,000 வருஷம்னா யோசிச்சு பாருங்க. அத்தனை வருஷம் நம்ம பூமியும், மனிதர்களும் இருப்பாங்க. ஆனா என்ன ஆகும்னா, ரொம்ப மோசமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்னன்னா, ஒரு கடுகளவு சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, ஒவ்வொரு வருஷமும் தர்மத்தினுடைய குறைப்பு ஒரு கடுகளவு நடக்குமாம். இன்னைக்கு போன வருஷம் இந்த வருஷம் தர்மம் எப்படி குறைஞ்சிருக்குன்னா, ஒரு கடுகளவு குறைஞ்சிருக்கு. அடுத்த வருஷம் இன்னொரு கடுகளவு குறையும். அப்ப 100 வருஷத்துல எவ்வளவு குறையும்? இவ்வளவு குறையும். அல்ல இவ்வளவு குறையும். அப்ப அதுக்குள்ள நம்ம பிறந்து இறந்து போயிடுவோம். ஆனா அதுதான் என்ன பாயிண்ட் அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு அப்ப, எங்க பிறப்பார்ன்ற விஷயத்தையும் சொல்றாரு அவர். இன்னைக்கு வந்து அந்த சாம்பாஷின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல, ஒரு விஷ்யார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணனுடைய மகனாக நான் வருவேன். அந்த சம்பாசி. ஆமா. அதுல வந்து இந்த பிராமணனுடைய பெயர் எல்லாமே இருக்கு அதுல. அவன் வருவேன் நானு. வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லா விதமான உயிர்வாழிகளும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பதற்கு தயாராகவும் இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களை அழிப்பது தான் ஒரே வழி அப்படின்னு, அவங்களை மறுபடியும் மறுபடியும் வந்து இதுக்கு பேர் தான் வந்து நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசெட்ன்னு சொல்லுவோம். காஸ்மிக் ரீசெட்ன்னு சொல்லலாம். காஸ்மிக் ரீசெட்னா புரியுதுங்களா? புரியுது. பழைய விஷயங்கள இனிமே இத கொண்டு போய் பிரயோஜனம் இல்ல. எல்லாத்தையும் அழிச்சுட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த நிலைக்கு தள்ளப்படுவோம். அது வந்து 4,27,000 வருஷம் இருக்கு. நம்மளுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அதுவரைக்கும் நாம வந்து இந்த உயிர் வாழி இந்த பௌதிகத்துல வாழாம இருந்தால் மேல். அதற்கு என்ன பண்ணணும்? அதத்தான் அவர் சொல்றார் பகவத்கீதையோட கடைசியில. என்ன சொல்றார்? பரித்ராணாய என்ன சொல்றாருன்னா, எல்லா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷக்ஷாயி மாசுச்சகா. இதற்கான அர்த்தம் அர்த்தம் என்னங்கய்யா? என்னன்னா, சர்வ தர்மான் பரித்யஜ்ய. எல்லா விதமான உனக்குன்னு தெரிஞ்ச அனைத்து விதமான தர்மங்களையும் விட்டுவிடு. அதுல பாதி தர்மங்கள் நீயா ஏற்படுத்தியது தான். இதுதான் தர்மம்னு நம்ம நினைச்சுக்கொள்றோம். இன்னைக்கு சொல்றோம் இல்லையா? என்னுடைய தர்மம் இதுதான். எனக்கு இது சரின்னு படுது. அவருக்கு சரின்னு படல. இதெல்லாம் வந்து நாமளே ஏற்படுத்தி கொண்ட தர்மம். தர்மம் து சாஸ்தாத் பகவத் பிரணித்தம்னு பாகவதம் சொல்கின்றது. தர்மத்தை ஏற்படுத்துபவர் நாட்டினுடைய அரசு முறை நாட்டினுடைய அரசு தான் நமக்கு விதிகளை இருக்க முடியும். அதே மாதிரி தான் நமக்கு என்ன தர்மம்ன்றதை பகவான் தான் கொடுக்கிறார். அப்ப சர்வ தர்மான் பரித்யஜ்ய எல்லா விதமான செயற்கை தர்மங்களை விட்டுவிடு. மாமேகம் சரணம் பிரஜ. என்னிடம் சரணடை. மாம் ஏகம் என்னை தவிர வேறு யாரிடம் இல்லை. என்னிடம் சரணடை. அப்ப என்னிடம் சரணடைந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அகம் துவாம் சர்வ பாபேபியோ. நான் உனது அனைத்து விதமான தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படுத்திய அனைத்து பாவங்களையும் நான் போக்குகின்றேன். மா சுச்சக. நீங்க இன்னைக்கு காஞ்சிபுரம் கோயிலுக்கு போனீங்கன்னா, அங்க வரதராஜ பெருமாளுடைய கையில மா சுச்சகான்னு எழுதியிருக்கும். நீங்க கையில பார்த்துருந்தீங்கன்னா மா சுச்சகான்னு எழுதியிருக்கும். என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? மா சுச்சக. கவலைப்படாதே. அப்ப
கவலையுடன் வாழ்க்கையை வாழ்வது நான் எனது வாழ்க்கையை நடத்துகின்றேன்ற ஒரு ஆதங்கத்துல வரக்கூடியது. கவலை இல்லாமல் வாழ்வது அவருக்கு ஒரு சேவகனாக மாறுவது. அவருக்கு சேவகனாக மாறும்போது அவர் நம்மளை பாதுகாத்துக்கின்றார். ஒரு நல்ல உதாரணம், இன்னைக்கு நம்மளாம் சிவில் பீப்புள், மிலிட்ரி பீப்புள் இருக்காங்க. மிலிட்ரி பீப்புளுக்கும் சிவில் பீப்புளுக்கும் என்ன வித்தியாசம்? மிலிட்ரி பீப்புளுடைய அவங்களுடைய அவங்களுடைய தேவைகள் எல்லாருமே யார் பூர்த்தி செய்றா? அரசாங்கம் பூர்த்தி செய்யும். அவங்க போடுற சாக்ஸ்ல இருந்து, அவங்க ஷூ பாலிஷ்ல இருந்து, அவங்க ஷேவ் பண்ணக்கூடிய பிளேட்ல இருந்து எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துறாங்க. அரசாங்கம். ஆனா இப்ப நம்ம சிவில் பர்சன்னா நம்ம வந்து மிலிட்ரியில இல்ல. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் நாமளே நாமளே பூர்த்தி தான். செய்யணும். ம். இதுதாங்க வித்தியாசம். நாம மிலிட்ரி மேனா மாறிட்டோம். யாருடைய மிலிட்ரியா? பகவானுடைய மிலிட்ரி மேனா மாறிட்டோம்னா அவர் நம்மளை டேக் கேர் பண்ணிப்பார். மா சுச்சக. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அவ்வளவு தூரம் அருமை இருக்கு, நான் புத்திசாலி அப்படின்னு நினைக்கும் போது தான் நீயே உன்னை பார்த்துக் கொள்ளுப்பான்னு கிளம்பி போயிடுறார் அவர். ஸோ இதுதான் வந்து அவரிடம் சரணடைந்து மோட்சத்தை நோக்கி போனோம் என்றால் கல்கியை பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படாது. இது போன கேள்விக்கான பதில். இப்ப இந்த கேள்வி என்ன கேட்டீங்க? ஏன் ஏன் நம்மளை வந்து அவர் வந்து இந்த மாதிரி இவ்ளோ கஷ்டத்துக்கு நம்மள ஏன் கடவுள் இப்படி தள்ளுறாரு? அது வந்து அவர் தள்ளவே இல்லை. சாஸ்திரம் என்ன பகவத்கீதை ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் விதி மன்யது. என்னன்னா, நம்மளுடைய அகங்கார விமூடாத்மா என்ன அர்த்தம்? அகங்காரம் என்ன பண்றது? நம்மளை இந்த வழியில் வாழ்வதுதான் சிறந்தது, இந்த வழியில் வாழ்ந்தால்தான் நிம்மதி இருக்கும், இப்படி வாழ்ந்தால்தான் எனக்கு சௌகரியம் இருக்கும், இந்த மாதிரி வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையின் காரணமாக நாம் என்ன பண்றோம்? வெவ்வேறு விதமான விஷயங்களை, தவறான விஷயங்களை நமது வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஐயா, இப்போ ஒடிசால இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவில்ல பிரம்ம பதார்த்தம் அப்படிங்கிற பேர்ல கிருஷ்ணருடைய இதயம் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது உண்மையா? அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பாக உண்மை. என்ன உண்மைனா, பிரம்ம பதார்த்தம். பிரம்ம பதார்த்தம்ன்றது என்ன அப்படின்னா, ரொம்ப அற்புதமான விஷயம். பிரம்ம பதார்த்தம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சில கோயில்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. பூரி ஜெகநாதர் கோயில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது பதார்த்தங்களை படைத்து, படைத்து, படைத்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்து கொண்டே இருக்காங்க. அதனால தான் என்ன அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய பதார்த்தங்கள் மூலியமாக பூரிப்படைகிறார் அவர். அந்த பதார்த்தங்களை குடுத்து, குடுத்து, குடுத்து இப்ப ஒவ்வொரு நபரையும் வந்து திருப்திப்படுத்துறதுக்கு வெவ்வேறு வழி இருக்கு. இல்லையா? பகவான் தான் 64 கலைகளுக்கும் எஜமானன் அவன் தான். ஸோ, அப்ப எந்த கலையின் மூலமாகவும் வந்து தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப என்ன பண்றாரு அவர், அங்க இந்த பிரம்ம பதார்த்தம்ன்றது என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பூஜாரிகள், அங்க இருக்கக்கூடிய அனைவருமே பகவானை பதார்த்தங்கள் மூலியமாக திருப்திப்படுத்துறாங்க. அப்ப அவர் என்ன பண்றார், "ஓ! இந்த பதார்த்தம் ரொம்ப அருமையா இருக்கு. நான் அங்க வரேன். உங்கள எடுத்துக்கிறதுக்காக வரேன்." அப்படின்னு ஆனந்தத்துடன் எப்பொழுதுமே வீட்டில் இருக்காரு அங்க. உண்மைதானே? வீட்ல ஒரு குழந்தை இருக்கான். குழந்தைக்கு நம்ம ஒவ்வொரு பதார்த்தமா குடுத்துக் கொண்டே இருக்கோம். இனிப்பு குடுத்துக் கொண்டே இருக்கோம். அவன் என்ன நினைப்பான்? தாயினுடைய, தந்தையினுடைய அன்பு எப்படி இருக்கு பாருங்க. அப்படின்னு சந்தோஷமா இருப்பான். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவ்வளவு. அப்போ இந்த பிரம்ம பதார்த்தத்துக்கான அர்த்தம் இதுதான் இல்லைங்களா? கோவில்ல வந்து நம்ம எவ்ரி ஒரு மணி நேரத்துக்கும் அது நிறைய பதார்த்தங்கள் வழங்கப்படுது. வழங்கப்படுது. ரொம்ப பிரம்மாண்டமா வழங்கப்படுது அந்த கோயில்ல. எல்லா கோயிலும் வழங்கப்படுது. அந்த கோயில்ல பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க போனா கூட தெரியும். அந்த கோயில்ல ஒரு பஜார்ன்னு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க அ பிரமிக்க வைக்கும் வழியில இருக்கும். ஆயிரக்கணக்கான பதார்த்தங்கள் தினமும் மார்க்கெட்டுக்கு வரும் பகவானுடைய பிரசாதமாக. படைத்துக் கொண்டே இருப்பாங்க. அந்த கோயில்ல வந்து படைத்துக் கொண்டே இருப்பாங்க. பகவானை திருப்திப்படுத்துவதற்கு நைவேத்தியம் மூலியமாக படைக்க முடியும்ன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்று அது. ஆனா வந்து அது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். அதனால மத்த இடங்கள்ல நைவேத்தியங்கள் சரியா நடக்கல, மத்த இடங்கள்ல பகவான் வந்து நைவேத்தியத்தை அக்செப்ட் பண்ணலன்ற அர்த்தம் இல்ல. அந்த கோயில்ல அவருடைய பூரிப்பு அந்த பதார்த்தங்கள் மூலியமா கிடைக்குது. அதுக்கு தான் பிரம்ம பதார்த்தம்னு பேர். ஐயா, கிருஷ்ணருடைய இதயம் இன்னமுமே பாதுகாப்பா இருக்கு, இன்னமும் துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது உண்மையா? அது எங்க இருக்கு? கிருஷ்ணருடைய இதயம் இன்னும் துடித்துக் கொண்டு தான் இருக்கு. கிருஷ்ணருடைய இதயம் கண்டிப்பாக துடித்துக் கொண்டு தான் இருக்குன்றதுக்கு முக்கிய காரணம் எப்படின்னா, பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார், நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு ஜீவராசிகளும் அவருடைய விரிவாக்கமே. ஒவ்வொரு ஜீவராசிகளும் அவருடைய விரிவாக்கமே. ஆமா. அப்ப இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும், அது மனிதனா இருக்கட்டும், எறும்புகளா இருக்கட்டும், பாம்புகளா இருக்கட்டும், அல்லது வந்து மிருகங்களா இருக்கட்டும், மொத்தம் 84,00,000 வகையான உயிரினங்கள் இருக்குன்ட்டு பாகவத புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 84,00,000 வகையான உயிரினங்கள்ல கோடானு கோடி உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கு, ஜீவித்துக் கொண்டு தான் இருக்கு. ஆமா. அப்ப அந்த உயிர்வாழிகளும் இதய துடிப்புல வாழ்ந்து கொண்டு தான் இருக்கார்கள். அதனால தான் இதுல வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் மறுபடியும் அர்ஜுனன்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய பரமாத்மா நான் தான்.
இதை வந்து அழகா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய கேள்விக்கு ஒரு அழகான ஒரு கதை இருக்கு. என்ன கதைனா, நம்மளுடைய உபனிஷத்துல ஒரு கதை என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மரத்துல 2 கிளிகள் உட்கார்ந்து பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கு. அதுல ஒரு கிளி பழத்தை சாப்பிடாம மற்றொரு கிளியை பார்த்து கொண்டே இருக்கு. மற்றொரு கிளி என்ன பண்றதுன்னா, அந்த பழத்தை வந்து ரொம்ப ஆர்வமாக, உன்னிப்பாக அதனுடைய சுவையை அறிந்து கொண்டு இருக்கு. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது, இந்த முதல் கிளி எது வந்து நம்மளுடைய பழத்தை வந்து தின்று கொண்டே இருக்கோ, அதுதான் வந்து ஜீவராசிகளான ஆத்மாக்கள்னு சொல்லக்கூடிய அனைத்து உயிர்வாழிகளும். மற்றொரு கிளி அங்கேயே அமர்ந்து கொண்டு, இந்த ஜீவராசி, இந்த ஆத்மா, இந்த உயிர்வாழி என்ன பண்ணுகின்றதுன்னு பார்த்து கொண்டே இருக்கு பாருங்க. அதுதான் பரமாத்மா. அப்ப நமது இதயத்துக்குள்ளேயும் 2 ஆத்மாக்கள் இருக்கின்றன. ஒன்று நாம் என்ற ஆத்மா. நமக்கு பேர் தான், இந்த உடல்ல நமக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப இந்த உடல்ல எனக்கு பேரு ஸ்ரீராமதாசன். இந்த உடல்ல உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த உடல்ல ஒவ்வொருவருக்கும் பேர் இருக்கு. இந்த ஒரு ட்ரெஸ்ஸ போட்டதுனால நான் மனிதன். அந்த ட்ரெஸ்ஸ போட்டா நான் வந்து ஒரு பல்லி. இந்த ட்ரெஸ்ஸ போட்டா நான் ஒரு மிருகம். அப்ப இந்த ட்ரெஸ்ல, இந்த ஒரு பிறப்புல எனக்கு குடுக்கப்பட்ட பேர் தான் ஸ்ரீராமதாசன். அப்ப உள்ள இருக்க ஆத்மாவிற்கு என்றைக்குமே பேர் இல்ல. அந்த ஆத்மான்றது எப்பொழுதுமே பகவானினுடைய சீடன், பகவானுடைய தாசன், பகவானினால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவராசியினுடைய விரிவாக்கம். அப்ப என்னுடைய இதயத்திலயும் பகவானுடைய கிருஷ்ணருடைய இதய துடிப்பு துடித்துக் கொண்டு தான் இருக்கு. உங்களுடைய இதய துடிப்பும் இருக்கு. அதனால தான் பகவத்கீதையில மறுபடியும் இன்னொரு இடத்துல எங்க வருது அப்படின்னா, யார் ஒருத்தன் வந்து பண்டிதன்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசிகளையும் சமமாக பார்ப்பதுதான் பண்டிதன். வித்யா வினய சம்பன்னே கௌ ஹாஸ்தி நிகதி சுனீச்சைவ சுபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹ. எல்லா உயிர்வாழிகளையும் சமமாக பார்க்கக்கூடியவன் தான் பண்டிதன். ஏன் சமமா பார்க்கிறான்? ஏன்னா அந்த உயிர்வாழிலையும் பகவான் இருக்கின்றார். அந்த உயிர்வாழின் இதய துடிப்பிலும் கிருஷ்ணர் இருக்கின்றார். அந்த இதய துடிப்பிலும் ஏன் இதய துடிப்புக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது முதல்ல. ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுத்தியதே நம்ம. பகவான் ஏற்படுத்தல. அதனால நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. எல்லா உலகம் முழுக்க, பிரபஞ்சம் முழுக்க, எல்லா பிரபஞ்சங்களிலும் பகவானினுடைய இதய துடிப்பு துடித்துக் கொண்டு தான் இருக்கு. பகவானுடைய இதய துடிப்பு நமக்குள்ள தான் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் ஆமா. அந்த கேள்விக்கான பதில் இல்லையா? ஆமா. நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. கோயில்கள்ன்றது என்ன முதல்ல? நம்ம பூரி ஜெகநாதரை பத்தி பேசுறோம். அது பாரம்பரியமான கோவில். பகவானே அங்க இருக்கார். பகவானினுடைய ரீசென்ட் அவதாரமான சைத்தன்ய மகாபிரபுவே வந்து என்ன பண்றார் அப்படின்னா, பகவானை நேரில் நான் பார்க்கின்றேன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு அவ்வளவு பெருமை சேர்த்திருக்கின்றார். இன்றைக்கும் போனீங்கன்னா கோடானு கோடி மக்கள் அங்க போறாங்க. அதனால பகவானை நேரில் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. நாம என்ன பண்றோம்? வெளியில இருந்து பார்ப்பதற்கு ஒரு அ கடவுள் மீது பக்தி இல்லாதவன், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவன், அது நாத்திகனுக்கு எப்படி தெரியும்னா, அது ஒரு கல்லா தெரியும், ஒரு ஃபோட்டோவா தெரியும், அல்லது ஒரு விக்கிரகமா தெரியாது. அது வந்து எப்படி தெரியும்னா, வெறும் இவர்கள்லாம் மூடர்கள் உள்ளே போகின்றார்கள்னு எழுதியிருக்காங்க இல்லையா? ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எதிரா, அங்க மாரி இருக்கும். ஆனால் உள்ள எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு விக்கிரகங்கள்ன்றதுக்கு பிராண பிரதிஷ்டைன்னு செய்றோம். இந்த பிராண பிரதிஷ்டைன்றது தான் கும்பாபிஷேகம். நம்ம ஆ. பார்த்திருப்பீங்க. ம். அந்த பிராண பிரதிஷ்டைன்றது எதுக்காக செய்றோம் அப்படின்னா, இந்த விக்கிரகத்துக்குள்ள எல்லா விதமான வேத மந்திரங்கள் ஓத, ஆகம விதிப்படி பகவானை அந்த விக்கிரகத்துக்குள்ள நாம வரவழைக்கிறோம். நீங்க வாங்க கண்டிப்பாக. எங்களால உங்க இடத்துக்கு வர முடியல. எங்களால வந்து அங்க வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. நாங்க வாழக்கூடிய இடத்திலேயே நீங்க வரலாமே அப்படின்னு பணிவுடன் அவரை வரவேற்கின்றோம். அதுதான் கோவில்ல பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய விதம். அப்ப ஒரு விஷயம் எடுத்துப்போம்ல. இந்த இடத்துக்கு நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர கூப்பிடுறீங்க. ம். பிரைம் மினிஸ்டர கூப்பிடுறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா. இல்லையா? இங்க கண்டிப்பா. வராருன்னு ம். வச்சுக்கோங்களேன். ம். ரொம்ப ரொம்ப நீங்க வந்து ஆடம்பரமா, பெரிய பாரம்பரியமா நெறைய விஷயங்கள பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய விஷயமாகும். கண்டிப்பா. அவர் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு வந்து தகுந்த மரியாதை குடுக்கல. எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கும். அவருக்கும் கஷ்டமா இருக்கும். அவர் என்ன கேட்பார்? "பின்ன எதுக்கு என்னைய அழைச்சீங்க? என்னைய அழைத்திருக்கவே வேண்டாமே! நீங்க தான் அழைச்சீங்க. நான் வந்தேன். எனக்கு குடுத்த மரியாதைய நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப எதுக்கு என்ன அழைக்கணும்? அழைத்திருக்கவே வேண்டாம். நான் பாட்டு இடத்துல இருந்திருப்பேன்ல." அப்ப அதத்தான் நம்ம செய்றோம். நம்மளுடைய ஒரு அ பேருக்காக, புகழுக்காக நான் ஒரு கோயிலை கட்டினேன்னு கட்டி, அந்த கோயில்ல பகவானை வந்து வரவழைத்து, அவரும் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து கதவே திறக்கறதில்ல, பூஜை புனஸ்காரம் நடக்கறதில்ல. அந்த கோயில வந்து பாரம்பரியமா எதுவுமே பண்ணாம, அது ஆள் ஆள் யாருமே பார்த்துக்காம விட்டுறோம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல ஒரு குழந்தை இருக்கான். வீட்ல இருக்க குழந்தைக்கு தாயினுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இந்த குழந்தைக்கு காலைல பசிக்கும். இந்த குழந்தைக்கு காலைல தண்ணீர் தேவை. இந்த குழந்தைக்கு பால் தேவை. இந்த குழந்தைக்கு அது தேவை. அப்படின்னு எப்பொழுதுமே அந்த தாயினுடைய நினைப்பு அந்த குழந்தையை நோக்கி தான் இருக்கும். ஆமா.
அப்ப ஒரு நமக்கு எப்படி கண்காணிப்புலயே இருக்கும்? இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு கோவில்லயும் நாம பகவானை வந்து வரவழைச்சாச்சு. அந்த பிராண பிரதிஷ்டையும் போது வந்தாச்சு அவர். நான் வரேன்னு வந்துட்டார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அது ஒரு பெரிய ஷோ மாரி ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் யாருமே கோயிலுக்கு போறதில்ல. யாருமே கோயில் புனஸ்காரங்கள் செய்யறதில்ல. எப்பொழுதும் பூட்டியே இருக்கு. இதான் வந்து 43,000 கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அப்படி. யாருமே கேள்வி கேட்பாடு இல்லாம.